கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நம்ம மாதத்தின் கடைசி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து சுகத்தை பலத்தை கொடுத்து மாதத்தின் இறுதி வரைக்கும் நம்மை வழிநடத்தி இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 24 அதிகாரம் 16 இப்படி சொல்லுகிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அவர் சொல்லுகிறார், நீதிமானாய் யார் இருக்கிறார்களோ அவங்க 7 தரம், ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். எப்படி எழுந்திருக்க முடியும்? ஒரு தடவை விழுந்துட்டாலே ஏதோ எந்திரிச்சிடலாம். 2 தடவை 3 தடவைக்கு மேலே விழுந்துட்டா அப்படின்னா எழுந்திருக்க முடியாது. யாராவது சப்போர்ட்டுக்கு நமக்கு கூட நிற்கணும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லி. எப்படி எழுந்திருக்க முடியும்? எப்படி அவர் எழுப்புவார் என்று சொல்லி பார்ப்போமானால், கர்த்தர் நீதிமான்களோடு கூட இருக்கிறார். அவர் நீதிமான்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒரு நீதிமான நிமித்தமாய் அவர் முழு பட்டணத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நோவாவை பார்க்கிறோம். நோவா இருந்த காலத்தில் பூமியில் இருக்கிற ஜனங்கள் பாவமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததை இருந்தது என்று சொல்லி கர்த்தர் கண்டு அந்த ஜனங்களை பார்த்து, இந்த ஜனங்களை பூமியில் இந்த மனுஷர்களை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி பூமியில் உள்ள ஜனங்கள் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் அவங்களை ஏன் உண்டாக்கினோம் அப்படின்னு நினச்சி கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற நேரத்திலும் கூட ஒரே ஒரு நீதிமான நிமித்தமாய் அவர் இருதயம் சந்தோஷப்படுகிறது. பாவமான அந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அக்கிரமம் செய்கிறதை பார்த்து அவர் மனஸ்தாபப்படுகிறார். ஆனால் ஒரு நீதிமான நிமித்தமாய் அவர் கிருபை உள்ளவரும் இரக்கம் உள்ளவரும் தயவு உள்ளவருமாய் இருக்கிறார். நோவாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நோவா நீதிமானாயிருந்தான். அவன் நீதிமானாயிருந்தான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பான். யார் தேவனோடு கூட விழுந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, இழப்புகள் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் நான் திரும்பவும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி என்னை திரும்பவும் அந்த ஸ்தானத்தில் அந்த இடத்துல கொண்டு வருவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு அவரோடு கூட சமூகத்தில் அமர்ந்து கொண்டு யார் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்களோ தேவன் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தது போல நோவா ஒருத்தர் நிமித்தமாய் அவர்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. 8 பேரை தேவன் பாதுகாத்தார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒருவேளை நீங்கள் விழுந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு வேலை சூழ்நிலை, பண காரியங்களிலும் பாவத்தில் எதில் விழுந்திருந்தாலும் சரி, கர்த்தர் தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். அவர் தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். அவர் காரியங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நண்பு சகோதரனே சகோதரியே, ஒரு நீதிமான நிமித்தமாய் ஒரு குடும்பம் முழுவதுமாய் பாதுகாக்கப்பட்டது. இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் அர்ப்பணிக்கிறது நிமித்தமாய் உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். நீதிமானை கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் நீதிமான்களை பசியினாலே வருந்து விடார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் என்று சொல்லுகிறார். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லுகிறார். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று சொல்லுகிறார். நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இதோ இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அர்ப்பணிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தில் விழுந்திருந்தாலும் கர்த்தர் மறுபடியும் தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார்.